அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி ஸ்டாலின் பாரதி. மே 18ங்கிறது ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரு முக்கியமான நாள், ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் ஒரு முக்கியமான நாள், மிகப்பெரிய துக்க நாள். அதுவும் குறிப்பாக நாம் தமிழர் கட்சி மே 18 உலகத்திலே மிகப்பெரிய அளவில், தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய அளவில் துக்கான சிறப்பு நடத்துவாங்க. இந்த முறை நடத்தியிருந்தாங்க. அது எப்படி நடந்தது, எவ்வளோ சிறப்பு அதில் இருந்தது, சீமான் என்ன இது, ஐயா சீமான் அவர்கள் எந்த விதத்தில் அரசியல் வியூகம் செஞ்சாங்க அந்த மாநாட்டில் அப்படிங்கிறத இந்த காணொலியில் விரிவாகவும் தெளிவாகவும் பார்க்க போகிறோம். மே 18 அப்படிங்கிறது தமிழர்களுக்கு மிகப்பெரிய துக்க அனுசரிப்பு நாள். அது மே 18 அதாவது இந்த போன மே 18 நாம் தமிழர் கட்சி பெரிய அளவில் நடத்தியிருந்தாங்க. இது தமிழ்நாடு அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பை கொடுத்துருந்தது. அதாவது நாம் தமிழர் கட்சியில் நான் தீவிரமாக பேச ஆரம்பித்ததுலேருந்து நான் போன முதல் கூட்டம் அப்படி பார்த்தீங்கன்னா பல்லாவரத்தில் நடந்த வேட்பாளர் அறிமுக கூட்டம் தான். அதுலேயும் நான் பார்த்தேன், நாம் தமிழர் கட்சியினுடைய நான் பல கூட்டங்களில் போயிருக்கேன், பேசியிருக்கேன், அது வேறு விடையும். நான் பெரிய கூட்டம், ரொம்ப பெரிய கூட்டம் அப்படின்னு போனது முதல் தடவை பார்த்தீங்கன்னா பல்லாவரம் தான். அப்போ அங்கே போனப்போ வேட்பாளரெல்லாம் உட்காந்துருந்தாங்க. ரொம்ப சிறந்திருந்தது. எந்த ஒரு மற்ற மாநாடுகள் மாதிரியும் மற்ற விழாக்கள் மாதிரியும் ஒரு மாதிரி கச்சான்னு இல்லாமல் ஒரு தெளிவாகவும் அமைப்பு ரொம்ப சீராகவும் அழகாகவும் இருந்துச்சு. மக்கள் பார்த்தீங்கன்னா அழகாக தம்பி உங்க கூட ஒரு புகைப்படம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் சரி, நம்மளை பொறுமையாக கையாண்டதும் சரி. அதே போல் பார்த்தீங்கன்னா அப்போ இஸ்லாமியர்கள் நோம்பு இருந்தாங்க. அவங்களுக்காக அந்த நோம்பு கிடைக்கிறதுக்கு 6 மணிக்கு அப்புறம் அந்த ஒரு மடம் மாதிரி உருவாக்கியிருந்தாங்க. ஒரு பந்தல் போட்டு அதை உருவாக்கியிருந்தாங்க. அதில் கஞ்சியெல்லாம் கொடுத்தாங்க. அதுபோல் ஒரு சிறப்பான விடயங்கள் பண்ணியிருந்தாங்க. முதல் இதிலே நம்ம இம்ப்ரெஸ் ஆகிட்டோம். சரி, மே 18 கோயம்புத்தூரில் முடியாச்சு, நம்ம தொகுதியிலேருந்து போயிடலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. சரி, பேருந்து முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு தலைக்கு 1000 ரூபா அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கான வேலையை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கோம். நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா காசு தராமே கூட வந்தாங்க. அதை யாரும் கண்டுக்கல. எல்லாரும் நீயும் உறவு நானும் உறவு, எதுக்கு காசு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விதத்தில் விட்டுட்டாங்க. யாரும் அவ்வளோவா நீ கொடுத்தே தான் ஆகணும், நீ கொடுத்தே தான் ஆகணுங்கிறத யாரும் சொல்லலை. கொடுக்காதவங்க அவங்க இன்னொருத்தர் வந்தாங்க இல்லையா, அவங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணி தெளிவு பண்ணி அந்த பணத்தை நான் செட்டில் பண்ணிட்டாங்க. போகும்போது ஒரு சிறப்பு, எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, நான் திமுக நடத்துகிற வேலூர் கூட்டத்துக்குலாம் போயிருக்கேன். அங்கெல்லாம் மனுஷங்க ஏறுறாங்களோ இல்லையோ முதல்ல ஏற்றுங்கப்பான்னுவாங்க. என்ன ஏற்றுறாங்கன்னா பாட்டில் அப்படின்னு சொல்லுவார். அதே போல் பூஜை போடலாமான்னு கேட்பாங்க. பூஜை போட்டலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஆரம்பிச்சிடுவாங்க, பாட்டில் எடுத்து சம்பவம் செய்வாங்க அப்படின்னு. அதுபோல் இந்த மாதிரியான, அதாவது நாம் தமிழர் கட்சியில் இது போன்ற நடைமுறையெல்லாம் இல்லை. இவங்க ஏறும்போதும் குடிச்சிட்டு இந்த மாதிரிலாம் ஏறுவாங்களே. அந்த நாம் தமிழர் கட்சியில் நாங்கள் என்ன சொன்னோம் அப்படின்னா, எந்த கடவுளையும் வணங்கலை, பன்னீர் தெளிக்கலை, வாழை மரம் கட்டலை, 2 பக்கம் கொடி கட்டணும், முன்னாடி பின்னாடி பேனர் கட்டணும், முன்னாடி நின்று உறுதிமொழி எடுத்தோம், புகைப்படம் எடுத்துக்கிட்டோம், தலைவர் வாழ்க, தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க அப்படின்னு ஒரு முழக்கம் விட்டுட்டு, வீர முழக்கம் விட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்புன உடனே ஐயா எங்கள் தொகுதி மாநில ஒருங்கிணைப்பாளர் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான செய்தி, யாருமே ஆரவாரம் செய்ய வேண்டாம், கத்த வேண்டாம், டோல்கேட் கிட்ட போயிட்டு எல்லா பணத்தையும் நம்மளே கொடுத்தாச்சு, பணம் நீ கொடுக்குறதா நான் கொடுக்குறதான்ற பிரச்சனை வேண்டாம், கத்த வேண்டாம். மற்ற கட்சியெலாம் ஆரவாரம் செஞ்சு அதை உடைக்கிற வேலைலாம் செய்வாங்க, நம்ம கட்சியில் அது இருக்கக்கூடாது, ரொம்ப தெளிவாக இருக்குது, எல்லாத்துக்கும் சேர்த்து பணம் கட்டியாச்சு அப்படிங்கிறது முன்னாடியே சொல்லிட்டாங்க. யார் கத்த வேணாம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. சரி, அப்படியே பயணிச்சுக்கிட்டே போகிறோம். கொஞ்சம் தூரம் தள்ளிட்டோம், பாட்டு போடுங்க. என்ன பாட்டு? சினிமா பாட்டா? இல்லை, கொள்கை பாடல்கள். இந்த மற்ற கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா சினிமா பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறது, வீணு கத்திக்கிட்டே வர்றது, அதெல்லாம் நடத்துவாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. கொள்கை பாடல்களையும் தலைவர் பிரபாகரன் சார்ந்த பாடல்களையும் போட்டுக்கிட்டே வந்தாங்க. ஐயா சீமானவர்கள் இப்போ புகழ்னால நிறைய பாடல்கள் பாடிக்காங்க இல்லையா, அது போட்டு டான்ஸ் ஆடிட்டு வந்தது, அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம போகிற வழியில் தாவேகா கட்சிக்காரங்க டிவிக்கேன்னு கத்துறாங்க. அவங்களும் நம்மளும் என்டிகேன்னு கத்துனோம். அவங்க ஒரு ஆரவாரத்தில் கத்துறாங்க, நம்மளும் ஒரு ஆரவாரத்தில் கத்துனோம். அதே போல் பக்கத்தில் ஒரு திமுக மகிழ்ந்து போச்சான், நம்ம கை காட்டினோம், அவங்களும் அப்படின்னு கை காட்டினாங்க, நம்மளும் பதில் கை காட்டினோம். இது போல் பல நிகழ்வுகள் போயிட்டே இருக்கு. நாங்கள் மறுநாள் ஆயிடுச்சு, ஒரு 8-9 மணிக்கு காலையில் பவானி ஆற்றுக்கு போயிடுறோம், அந்த கோயிலுக்கு போயிடுறோம். அங்கே போய் குளிக்கிறோம். குளிச்சுட்டு காலை உணவு பக்கத்தில் விற்கிறாங்க, கூழ் விற்கிறாங்க. கூழ் வாங்கி குடிச்சாச்சு. இங்கே சில பேர் குளிக்கல, பவானியில் குளிக்கல சில பேர். நாங்கள் கொஞ்சம் தூரம் போய் குளிக்கிறோம், சமைக்கிற இடத்துல குளிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு இடத்துல போயிட்டு வண்டி பேருந்து நிறுத்தியாச்சு. நிறுத்திட்டு
குளிச்சுட்டு வந்து இறங்கி சமைக்கிறதுக்கு தேவையான கறி அரிசி டபரா எல்லாத்தையும் இறக்கி வச்சு சமையல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. குளிக்காதவங்க வந்து பம்பு செட்டு இருந்தது, அதில் தண்ணியை போட்டு குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பம்பு செட்டில் குளிச்சுட்டு இவங்க வரத்துக்குள்ளே உணவு தயாராகிடுச்சு. உணவு எப்படி செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் செய்யணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை, எல்லாரும் செஞ்சோம். ஒருத்தர் வெங்காயம் வெட்டினாங்க, ஒருத்தர் தோல் உரிச்சாங்க, ஒருத்தர் தக்காளி வெட்டினாங்க, ஒருத்தர் கறியை தயார் பண்ணாங்க, ஒருத்தர் தயிர் வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாரும் உணவு செஞ்சோம். எல்லாரும் அந்த சமயத்தில் ஒரு சிறிய அளவு மகிழ்ச்சியில் உண்ணோம். அது ரொம்ப அந்த உணர்வுகள்லாம் நல்லா இருந்தது. அதே போல் ஒரு மிகப்பெரிய துக்க உணர்வுன்னா அது மே 18 தான். அது இல்லைன்னே நம்மளால் சொல்ல முடியாது. நாங்கள் வந்து ஒரு முடிவில் போயிட்டு இருந்தோம். சரி மழைலாம் இருக்காது, இங்கே வேணால் சும்மா தூரல் போடலாம், போயிட்டு நல்லா தான் இருக்கும்னு பார்த்தா கோவைக்குள்ளே நுழையும் போதே வானம்லாம் ஒரே இருட்டி கருப்பாகி மழை தூரல் போடுது. நல்லா குளிர் காற்று, பயங்கரமான குளிர் காற்று. பேருந்தில் போகும்போதும் கோவையில் நுழைஞ்ச உடனே நாம் தமிழர் கட்சி கொடி ஃபுல்லாக அங்கே போகும்போது நாங்கள் உள்ளே நுழையிறோம். கொடிசியா ஆத்திரல் வரைக்கும் அந்த கொடி நின்றுருக்காங்க. அங்கே தாண்டியும் கொடியெல்லாம் நட்டு வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. வழியெல்லாம் ஒரே தண்ணி, செம்ம மழை போல் இருக்கு. கோவையில் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியல. தண்ணியெல்லாம் ரோட்டில் அப்படியே ஆறா ஓடுது. சந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கால் தாண்டி நிற்கிது தண்ணி, காரெல்லாம் முழுகிடுச்சு, அந்த அளவுக்கு தண்ணி. அப்புறம் போகிறோம், கொடிசி யாத்திரையிலே ஒரு சேரா இருக்குது. இறங்கிட்டு சரி கழிப்பிடம் போயிட்டு கழிச்சிட்டு நம்ம வந்து போயிடலாம், மாநாடுக்குள்ளே போயிடலாம், அப்படி உக்காந்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவில் இருந்தோம். சரி கழிப்பிடத்துக்கு போனால் எல்லாம் நல்லா சீராக அமைப்பு பண்ணியிருக்காங்க, எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தண்ணி அவ்வளோ தண்ணி, அந்த கழிப்பிடம் போக முடியல, அந்த அளவுக்கு அந்த இடம் கொஞ்சம் பள்ளம், கால் தாண்டி தண்ணி, அவ்வளோ தண்ணியை போயிட்டு கழிப்பிடம் போயிட்டு உள்ளே போயிட்டோம். நுழையும் போது சில பேர் புகைப்படம் எடுத்தாங்க. அது அங்கே மாட்டிக்கிட்டோம் நம்ம. எப்படின்னா சேரு, ஒரே சேரு அவங்க நின்ன இடத்துல, அதை யாருமே வந்து கண்டுக்கல. என்னுடைய செருப்பு எங்கள் அப்பா செருப்பு அறந்தே போச்சு சேத்துல நடந்து. தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் ஒரு ஷூ மாதிரி போட்டிருப்போம். நார்மல் செருப்பு போட்டு வந்துட்டோம். அப்படியே சேத்துல பதிஞ்சு நடந்து அருந்தே போயிடுச்சு, அந்த அளவுக்கு ஒரு சேரு. ஆனால் மக்கள் யாரும் அதை பெரிய அளவில் கண்டுக்கல, எதுவுமே நம்மளுக்கு தடை இல்லை அப்படிங்கிறது போயிட்டே இருந்தாங்க. எனக்கு என்ன மழையை பற்றி தோணுச்சுன்னா, நாம் தமிழர் நடத்துகிற மே 18 கூட்டத்துக்கு மழையே துணை. இயற்கை வந்து தன்னுடைய பங்களிப்பு வந்து தன்னுடைய துக்கத்தை வந்து கண்ணீரை வந்து மழையாக பொழுந்துருச்சு. நாம் தமிழர் கட்சிக்கு இயற்கையும் ஆதரவு தருது அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எனக்குள்ளே இருந்து, ஒரு கனவு எனக்குள்ளே இருந்து. அது கரெக்ட், சரிதான். ஏன்னா பார்த்தீங்கன்னா மாநாடு தொடங்குறப்ப மழை இல்லை, தொடங்கி முடிச்சு நாங்கள் கிளம்பிட்டோம். சாப்பிடும்போது மழை, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நல்லா மழை அடிக்க ஆரம்பிச்சிச்சு நைட்டு. அப்படியே மழை வந்து நம்மளுக்கு ஏற்ற நேரத்தில் சரியாக துணை புரிஞ்சது. இயற்கை நாம் தமிழர் கட்சிக்கு துணை. அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ளே போயிட்டோம், உறுதிமொழி எடுக்கிறாங்க. அப்புறம் ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா, 3 லட்சம் லிட்டர் அழகு வந்து ரத்தம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மிகப்பெரிய ஒரு சாதனை. ஏன்னா தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா அரசியல் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி பெறாத எந்த கட்சியும் வந்து இது போன்ற சேவைகள் செஞ்சது கிடையாது. அதுபோல் அவசர ரத்த குருதி கொடைக்கு வந்து ஆம்புலன்ஸ் ஒன்று ஐயா சீமானவர்களால் வாங்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் ஒரு சிறப்பானது. நாம் தமிழர் கட்சி ஒரு சாதனை புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் மிகப்பெரிய சிறப்பு. நீங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாநாட்டில் வேலை செஞ்சது குறிப்பாக பெண்கள் தான். பெண்களுக்குன்னு ஒரு தனி இடம் வந்து ஒதுக்கி கொடுத்துருந்தாங்க உட்காரத்துக்கு. ஆனால் பெண்கள் தான் அந்த வேலை செஞ்சாங்க. முன்னாடியெல்லாம் சரி, நானும் எங்கள் அப்பாவும் முன்னாடி வந்துட்டோம், எங்கள் தொகுதியில் பின்னாடி உட்காந்துருந்தாங்க. பெண்கள் தான் வந்து கல் மணல் ஜல்லியெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. உள்ளே கொண்டு வந்து லாரியில் இறக்கி அதை கொட்டிட்டாங்க. அதை மலை மாதிரி கொட்டினதை எடுத்து வாரி 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 அது சீர் செஞ்சு அதை தொடப்பத்தை வச்சு தள்ளி காலில் தள்ளி, அந்த சேர் வந்து அடுத்தவங்க கால் மேலே படக்கூடாது, அண்ணா வராங்க, இது போன்ற முன்னாடி முக்கியமான நபர்கள் வராங்க உட்காடுறாங்க அப்படின்ற காரணத்தினால அது வந்து படக்கூடாது, சேரு ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜல்லி மணல் எல்லாம் கொட்டி ஒரு சீராக அமைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா சிவப்பு கம்பளம். சரி உறுதிமொழி எடுக்கிறாங்க. ரொம்ப உறுதிமொழியெலாம் எனக்கு ஒரு மாதிரி மனசாயிருச்சு. நம்ம ஏதோ ஒன்று செய்ய போகிறோம், இந்த மே 18 ஏதோ ஒன்று சாதிக்க போகிறோம், தமிழுக்காக ஏதோ ஒன்று செய்யணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு. அப்புறம் சங்கு ஊதுனாங்க, சுடர் ஏற்றினப்போ நாம் தமிழர் கொடி ஏறுது இல்லையா, இந்த உணர்ச்சியெல்லாம் நம்மளால் சொல்ல முடியல. நாம் தமிழர் ஒரு வீரம், ஒரு உணர்வு, ஒரு போர் குணம் எல்லாமே அந்த நேரத்தில் வந்தது. நாம் தமிழர் அப்படின்னு வரும்போது அதுக்கப்புறம் ஒரு சோகமான நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காணொலி அவங்க போட்டிருந்தாங்க. அந்த காணொலி வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. இன்னும் கூட மனசு வந்து ரொம்ப மன உளைச்சலாகும், ரொம்ப வருத்தமாகும். இவ்வளோ நேரம் நல்லா பேசிகிட்டு இருந்தேன். இது பேசும்போதே ஒரு வாய் திறந்து அதை ஒழுங்காக சொல்ல முடியல. அந்த அளவுக்கு ஒரு மனவேதனையை வந்து அந்த காணொலி கொடுத்து, நம்மளை போன்ற ஒரு மாணவர்கள் அல்ல குழந்தைகள், சின்ன சின்ன பசங்க, சின்ன சின்ன குழந்தைகள், தாய் தந்தை, நம்மளை போன்றவங்க, சின்னம்மா பெரியம்மா பெரியப்பா எல்லாரும் அந்த இடத்துல சுட்டு பதுங்கு குழிக்குள்ளே அப்படியே பிணமெல்லாம் அழுகி போய்
அவங்க செத்து கடந்தது, அந்த காணொலியெல்லாம் அவங்க தூக்கிட்டு ஓடினது, அவங்க குழந்தைகளையும் பாத்திரங்களையும் கடலில் குண்டு போட போட ஒருத்தரா ஐயோ அம்மா அப்படின்னு கத்துறது. இந்த காணொலியெல்லாம் என்ன சொல்கிறது, எந்த அளவுக்கு அதை என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. அந்தளவுக்கு ஒரு துக்கமான காணொலியாக அது அமைஞ்சது. அதெல்லாம் மீட்கணும், தமிழ்நாட்டு அரசியலை மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு, ஒரு லட்சியம், இதெல்லாம் அதுக்காக தான் செய்கிறாங்க அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறம் சரி, அதுக்கப்புறம் வந்து பேசினாங்க ஐயா, வங்காளத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து பேசினாங்க. அவங்க கர்நாடகாவில் இருக்க மாதிரி வங்காளத்துக்கு நாங்கள் ஒரு கொடி உருவாக போகிறோம், கூடிய சீக்கிரம் நாம் தமிழர் கட்சியும் செய்யணும், தமிழ்நாட்டில் ஒரு கொடி பறக்கணும் அப்படின்னாங்க. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடுக்குன்னு மூவேந்தர்கள் கொடி ஒன்று வச்சுருக்காங்க. தமிழ்நாடு நாளுக்கு அந்த கொடியை எடுத்துகிட்டு போவாங்க. திருப்பூரில் நடந்த கூட்டத்துக்கு கூட அந்த இதுவை பார்த்துருப்பீங்க, சாதி ஒழிப்பு மாநாடு கூட அதை போட்டு வச்சுருந்தாங்க. அந்த தமிழ்நாடு நாள் கொடியை வந்து எல்லோரும் ஏந்தினாங்க. அந்த அளவுக்கு மாற்றத்தை உண்டாகும் கொடி எது செய்வாங்க. அந்த ஐயா நல்லா பேசுனாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாபி ஒருத்தர் வந்தார், அந்த வங்காள மொழிபெயர்த்தவங்க நல்லா மொழிபெயர்த்தாங்க. ஐயா பஞ்சாபி ஒருத்தர் வந்து பேசினாங்க, ஜெனசைடு தான் இலங்கையில் செஞ்சது, ஜெனசைடு தான், அதை இல்லைன்னா சொல்ல முடியாது, ஜெனசைடு தான் ஒப்புக்கொள்ளணும் அப்படின்னாங்க. அவங்களும் நல்லா சிறப்பாக பேசியிருந்தாங்க. ஆனால் அவங்க வந்த மொழிபெயர்ப்பாளர்கிட்ட சொதப்பினாலும் அவங்கள போ அப்படின்னு சொல்லிட்டு மக்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. அது நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அனைவரும் ஆங்கிலம் தெரிஞ்சுது, எனக்கும் புரிஞ்சுது, எங்கள் அப்பாக்கெல்லாம் புரிய ஆரம்பிச்சிச்சா, இதை தான் சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கைத்தட்டி அவங்கள வரவேற்று ஆரவாரம்லாம் பண்ணோம். அண்ணன் சீமானவர்கள் எப்படா வருவார்ன்ற ஒரு காத்திருப்பு. அவர் வந்ததுக்கப்புறம் அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அவ்வளோ வர இருக்கு. அவர் பேச அந்த உணர்ச்சி தாங்க முடியாமல் சில பேர் விசில் அடித்தாங்க, ஆரவாரம் செஞ்சாங்களே தவிர வேணும்ட்டே வந்து யாரும் விசில் அடிக்கல. அவர் அந்த ஈழத்தை பற்றி பேசும்போது கண்ணீர், ஒரு அழுகை, அது எப்படா இதெல்லாம் நம்ம சரி கட்டணும், எப்படி இதெல்லாம் இவங்களெல்லாம் பழி வாங்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத பேசும்போதெல்லாம் அண்ணன் சொல்லும்போது தான் அப்படியே அழுகை தாங்க முடியல நம்மளால். இவ்வளோ வலிகளையும் கொடுமைகளையும் தாண்டி வந்திருக்கிறாரு தலைவர் பிரபாகரன் அவர்கள். இப்போ எவ்வளோ துரோகத்தை செஞ்சிருப்பாங்க அப்பெல்லாம் தோணுச்சு, இதெல்லாம் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளும் இது மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணும் இவங்களுக்காக அப்படின்லாம் தோணுச்சு. அதெல்லாம் தாண்டி வந்தாலும் சிறப்பாக அந்த கூட்டம் நடந்தது. மக்கள் கூட்டம் பார்த்தீங்கன்னா அலை மாதிரி வந்துக்கிட்டே, நான் நிற்கவே இல்லை. கூட்டம் நிற்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷம் முன்னாடி கூட மக்கள் வந்துட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த முன்னாடி சிவப்பு கம்பளம் போட்டு வச்சுருந்தாங்க, அந்த சிவப்பு கம்பளத்தில் சேராகி நம்ம காலை வச்சு அமுக்கணும்னா அதுலேருந்து அந்த அழுக்கு தண்ணி வரும். அது நான் போட்டிருந்த செருப்பு பேண்ட் எல்லாம் ஆயிடுச்சு, அது தொட்டோன்னே அந்த அளவுக்கு தண்ணி வந்துச்சு. ஆனால் அதுலேயும் வந்து உக்காந்துக்கிட்டு அண்ணன் பேச்சு கேட்டு வீடியோ எடுத்து கைத்தட்டி ஆரவாரம் செஞ்சாங்க. அந்த அளவுக்கு மக்கள் ஒரு வெறியோடவும் அண்ணன் பேச்சை கேட்கணும், அதை செய்யணும், அந்த உணர்ச்சி வசத்தோடவும் மக்கள் வந்து காத்திருந்தாங்க. ஒரு சிறப்பான விடயம், மறக்க முடியாது. ஆனால் அண்ணன் பேசினதுலேயே ஒரு சிறப்பு என்ன, முக்கியமான அறிவிப்புகள்லாம் அறிவிப்பாருன்னு நினச்சோம். ஆனால் சில அறிவிப்புகள்லாம் அறிவிக்கல, அதெல்லாம் ஒரு இதுவாக இருந்தது. ஆனால் முக்கியமான அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசியல் களத்தில் திருப்பி போட்டது, யாருடனும் கூட்டணி இல்லை, நாம் தமிழர் கட்சி தனித்தே காலம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லியிருந்தாங்க. சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இறுதியா தோல்வி நிலை என நினைத்தால் அந்த பாடல் பாடிருந்தாங்க. அது மக்கள் உக்காண்டிருந்த எல்லாரும் கோரஸாக கைத்தட்டாங்க. ஒரு செகண்ட் ஒரு நொடி கேப் விட்டு கைத்தட்டி அந்த பாடலுக்கு அப்படியே அவங்க ஆதரவு தெரிவித்தது. ஒரு 2 நிமிடம் மக்கள் கைத்தட்டு மழையில் அண்ணன் அவர்கள் நடந்தாங்க. சிறப்பான ஒரு விடயமாக இருந்தது. அண்ணன் பேச்சு ஒரு மறக்க முடியாத பேச்சாக இருந்தது. அதே போல் நாங்கள் பேருந்து விடும்போது எங்கள் வண்டி வந்து 4வது வண்டி. ஆனால் நாங்கள் வரும்போது கிட்டத்தட்ட 100லேருந்து 150 வண்டி அங்கே இருந்திருக்கும். அவ்வளோ சேராக இருந்தது. ஆனால் அதெல்லாம் காஞ்சிருச்சு. ஒரு 100லேருந்து 150 வண்டி அந்த இடத்துல நின்று இருக்கும். அவ்வளோ வண்டிகள், காருக்கு தனி பார்க்கிங்கு, மகிழுந்துக்கு தனி, இருசக்கர வாகனத்துக்கு தனி, பேருந்துக்கு தனி, எல்லாம் ஒரு சிறப்பாக கட்டமைப்பாக ஒரு இராணுவமாக நாம் தமிழர் கட்சி இல்லை, நாம் தமிழர் இராணுவம், அதுக்கு சீமான் தான் கேப்டன் அப்படின்ற அளவுக்கு ஒரு சிறப்பான விடயத்தை அமைச்சிருந்தாங்க. இந்த அதாவது ஊர்லேருந்து வெளியூர்லேருந்து வரவங்களுக்குலாம் தங்கறதுக்கு சத்திரம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க. போகும்போது அனைவருக்கும் உணவு கொடுத்தாங்க. மதியானமும் அதுக்கு விழா நடைபெறதுக்கு முன்னாடி மதியானமும் வந்து உணவுலாம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து வாங்கலை, நம்ம வந்து சமைக்கணும் அப்படிங்கிற மனநிலையோடு வந்தோம். சமைச்சு நம்ம தொகுதியிலேருந்து அருமையாக சாப்பிட்டோம். அதனால் நம்ம வாங்கினோம். இரவு வரும்போது எல்லாருக்கும் உணவு கொடுத்துருந்தாங்க. வாங்காதவங்க வந்து நம்மக்கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. நைட்டு நம்ம வந்து எல்லாருக்குமே உணவு கொடுத்தோம். வரும்போது நம்ம தொகுதி சில தொகுதிகள்லேருந்து ஆட்களை அழைச்சிக்கிட்டு வந்தோம். சென்னைக்கு வரக்கூடிய திருவிக்கான தொகுதி,
எருக்கஞ்சேரி தொகுதி இது போன்ற பல தொகுதிகளிலிருந்து ஆட்களை ஒரு 10 பேருக்கு மேலே அழைச்சிட்டு வந்தோம். ஒரு சிறப்பான விழாவாக அமைஞ்சிருந்தது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொல்லுவாங்க அதிமுக என்பது இரும்பு கொட்டை அப்படின்ட்டு. ஆனால் உண்மையிலே நாம் தமிழர் கட்சி தான் இரும்பு கொட்டை. நாம் தமிழர் கட்சி கூட இல்லை, அது நாம் தமிழர் இராணுவம். ஒரு இராணுவ கட்டமைப்பை தான் சீமானதை நடத்திட்டு வராங்க. அதில் நடத்துக்கிறவங்களும் நான் ஒரு வீரன் அப்படின்றத நடந்துட்டு வராங்க. மே 18ங்கிறது உலகத்தமிழர் அனைவரும் இணையணும். அது ஒரு கருப்பு நாளாக உலகம் முழுக்க அது அனுசரிக்கப்படணும். ஒரு மாபெரும் துக்க நாளாக அது அனுசரிக்கப்படணும். அந்த நாளில் ஒரு கல்யாணம் கூட நடக்கக்கூடாது. குறிப்பாக 15லேருந்து 22 தேதி வரைக்கும் துக்கம் இருந்தாலும் குறிப்பாக 18ஆம் தேதி ஒட்டுமொத்த உலகமே அதை துக்கம் அனுசரிக்கும். அதே போல் ஒரு 18ஆம் தேதிங்கிறது இந்த நம்ம இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கல்யாணம் கூட நடக்கக்கூடாது. தமிழர்களுக்கு மாபெரும் துக்க நாள். யாரும் எதுவும் செய்யக்கூடாது. இப்போ விஷால் அவர்கள் இசை நிகழ்ச்சி நடத்துகிறேன் அப்படின்னாங்க, இது போன்ற எந்த நிகழ்ச்சிக்கும் தமிழர்கள் அனுமதி கொடுக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய கோரிக்கை. அது தமிழர்களுக்கு மாபெரும் கருப்பு நாள். அதே போல் மே 18ங்கிறது வரலாற்றில் தமிழ் இனப்படுகொலை நாளாக பதியணும். தமிழர்களை கொத்து குண்டு போட்டு சாவடிச்ச நாளாக பதியணும். இன்றைக்கி பல அமைப்புகள் பாலஸ்தீனில் பண்ணது இனப்படுகொலை தான், மனித அழிப்பு தான், உயிர் அழிப்பு தான் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த அமைப்பெல்லாம் ஈழத்தில் தமிழர்கள் சுட்டுக் கொள்ளும்போது எங்கே போச்சு? அவங்க ஏன் பேசலை? அந்த அமைப்பில் இருக்கக்கூடியவங்களும் அவங்க வாய் அப்போ எங்கே போச்சு? நான் ஏன் இத்தனை விடயங்கள் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நாம் தமிழர் கட்சிங்கிறது மக்களுக்கான கட்சி. தமிழர் அப்படிங்கிற போது நாம் தமிழர் அப்படிங்கிற போது எல்லா தமிழரும் ஒன்றிணைகிறாங்க. நான் எதுக்கு இவ்வளோ விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சிங்கிறது ஒரு ரொம்ப நல்ல கட்சி. அவங்க சுற்றுச்சூழல் பாசறை தனியாக வச்சுருக்காங்க, இயற்கைக்காக போராடுறாங்க. சீமானவர்கள் பணத்துக்காக யாரும் எதிர்பார்க்கறது கிடையாது. ஒவ்வொரு விடையினாலும் மக்களுக்கு பிரச்சனைனாலும் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. நம்மளும் யார்கிட்டையும் அனாவசியமாக காசு கொடுக்குறதும் இல்லை, காசு வாங்குறதும் இல்லை. நாம் தமிழர் கட்சிங்கிறது சிறந்த கட்சி. மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா இறங்கி போராடக்கூடிய கட்சி. எனவே நாம் தமிழர் கட்சிக்கு உங்கள் வாக்கை 26ல் செலுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்ந்த கோரிக்கை. தயவு செஞ்சு தமிழர்கள் அனைவரும் தமிழராக அணைஞ்சி நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடணும். அப்போ தான் இங்கே நம்ம பேசக்கூடிய தமிழர் உரிமைகள் எல்லாம் மீட்டெடுக்க முடியும், பெற முடியும். எனவே இன்னும் வரக்கூடிய காணொலிகளில் பல விடயங்களை பேசுவோம், அலசி ஆராய்வோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தம்பி ஸ்டாலின் பாரதி. அடுத்த காணொலிகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.